கண்ணீரை துடைத்து வாழ்வு கொடுக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஒரு உயர்வான, ஜீவனுள்ள ஒரு வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. சங்கீதம் 6:8, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 6:8, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, தேவ ஜனமே, எந்தெந்த காரியத்துக்கு அழுது நீங்கள் விண்ணப்பத்தை வச்சீங்களோ அந்தந்த காரியத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆகார் அழுதார்கள், அற்புதம் செஞ்சார். அண்ணாளம்மா அழுதாங்க, அற்புதம் செஞ்சார். அதே போல் எந்தெந்த காரியத்துக்கு நீங்கள் அழுதீங்களோ, எந்தெந்த காரியத்தை நீங்கள் சொல்லி அழுது ஜெபிச்சிங்களோ அந்தந்த காரியத்துக்கு ஏசப்பா இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த நாள் உங்கள் கண்ணீரை துடைக்கிற நாள். கடந்த நாட்களிலே, கடந்த இரவுகளிலே நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் வேதனைப்பட்டு நீங்கள் ஜெபிச்சிங்களா? பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சிங்களா? தொழிலுக்காக கண்ணீர் வடிச்சிங்களா? கடன் பிரச்சனை அடைவன்பு கண்ணீர் வடிச்சிங்களா? எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன் கண்ணீர் பாதியை உருவம் நடந்து களிப்பான நீரூற்றாய் மாற்றுகிற வல்லமை கொடுக்கிற கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இன்று ஒரு ஜெயத்தினால் கண்ணீர் பாதியை உருவம் நடந்து அதையே ஒரு வெற்றி வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இந்த நாளில் எந்தெந்த காரியத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டாங்களோ அந்தந்த காரியத்துக்கு தகப்பனை நீங்கள் அற்புதம் செய்யுங்க. தகப்பனை கண்ணீர் பாதையை உருவம் நடந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு கழிப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க. உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போத்து சொன்னீங்களே, பயப்படாதுன்னு சொன்னீங்களே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இந்த நாள யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிச்சாங்களோ அந்த காரியங்களுக்கு இன்னைக்கு பதில் தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தகப்பனை பா, மனதுருக்கமுள்ள தெய்வமே, இரக்கத்தின் சொருவியே, கரம்பிடித்த நாயகரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, கைவிடாத ரட்சகரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஒவ்வொருவரும் எத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீர் துடைச்சிட்டாரு, சந்தோஷமா இருங்க. தேவனுக்கு மகிமை.